யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் 90 சென்டிமீட்டரில் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போது இந்த அடியில் இருக்கிற ப்ளவுஸ் பிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, கரெக்டாக 90 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் தட்டு, ஃப்ரண்ட்டு 2 கிராஸு, கை வந்து ஜாயிண்ட் இல்லாமல் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த பக்கம் மடித்த பகுதி வந்து இந்த பக்கம் இருக்குது. இப்போ மடித்த பகுதியில் வந்து பேக் சைடு வந்து கீழே எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 1 இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கும் விட்டுருக்கேன். அதுக்கு கீழே மடிக்கிறதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கீழே விட்டுருக்குறோம். கிராஸ் கட்டிங் பாருங்கள், இந்த பக்கம் கிராஸ் கட்டிங் மேலே போட்டிருக்கேன். இந்த கார்னரில் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாயிண்ட் இல்லாமல் வருது. இப்போ இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறேன். இப்போ நான் மேலே இருக்கிறத எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனிங் பீஸ் ஒன்று இருக்குது. அதாவது இந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மேட்சிங் வந்து சரியாக வந்து இருக்குது. இப்போ இதனுடைய உயரம் எவ்வளோ வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடி அளவு வந்து 15 இருக்குது. அதாவது இந்த மார்க்கில் இருந்து இந்த கட்டம் வரைக்கும், அதாவது இறக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 1.25 இன்ச்சு அதிகமாக வருது. அதே மாதிரி செஸ்ட் அளவு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 11.75 வச்சுருக்கிறேன். ஆனால் ரெடி அளவு பார்த்தீங்கன்னா 10.25 வந்து வரும். இந்த 1.5 இன்ச்சு போக பார்த்தீங்கன்னா 10.25 வரும். இப்போ 10.25னா நமக்கு 40 இன்ச்சு செஸ்ட் அளவு வரைக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து வரும். 90 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு செஸ்ட் அளவு, 40 இன்ச்சு செஸ்ட் அளவு. அதே மாதிரி ஃப்ரண்ட் இறக்கம் பார்த்தீங்கன்னா 13.75. இது வந்து 13.75 வந்து பார்த்தீங்கன்னா ரெடி அளவு. மேல் பக்கம் கீழ் பக்கம் போக தான் இது வந்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் போட்டிருக்கேன். கையும் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு நமக்கு இறக்கம் வந்துருக்கு. மேல் பக்கம் கீழ் பக்கம் போக பிடிச்சி வைக்க போக வந்து 7.5 இன்ச்சு வந்து ரெடி அளவு வரும். இப்போது ஒரு 40 இன்ச்சு செஸ்ட் அளவுக்கு 7.5 இன்ச்சு கை வச்சு கிராஸ் கட்டிங், அதே மாதிரி 15 இன்ச்சு இறக்கம், இந்த அளவுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து 90 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஜாயிண்ட் வராது. பாருங்கள், இந்த இடையில வந்து ஒரு பீஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து துணி கிடைக்கும். கிராஸ் கட்டிங்கை வந்து 90 சென்டிமீட்டரில் எப்படி போட்டிருக்கன்றது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் கிளாத்து, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல. அதனால் நான் வந்து இது ரெண்டும் ஒரே அளவு தான். அப்போது இதை எப்படி கட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளவுஸ் பிட்டில் அப்படியே 2ஆக மடித்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு கிராஸ் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் கை எடுத்துக்கணும். அதாவது நேர் ஆப்போசிட்டில் கிராஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து நீங்கள் கை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 7 இன்ச் அளவுக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் பாருங்கள், ஜாயிண்ட் இல்லாமல் நமக்கு வரும். இல்லை சார், இது வந்து நான் நேர் கட்டிங் தான் போடுறேன், எனக்கு வந்து கிராஸ் கட்டிங் இல்லைன்னும் போது நீங்கள் வந்து இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்காகவும் வந்துடும். ஆனால் தனித்தனியாக எடுக்கணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி எடுக்க வேண்டிய ஒரு தனித்தனியாக வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தாராளமாக இன்னும் கூட இறக்கம் வைக்கலாம். நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணலாம். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்து நேர் கட்டிங் போட்டாக்கா இதே 90 சென்டிமீட்டரில் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு நம்ம வந்து இறக்கம் வந்து அதிகமாக வைக்கலாம். இது வந்து நான் கட் பண்ணியும் காட்டுறேன். அதில் பாருங்கள்,
பட்டி வெட்டக்கூடிய அளவுக்கு 2 பட்டி வெட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு துணியும் நமக்கு வந்திருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ், 2 கை கட் பண்ணியிருக்கேன். பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். பேக் சைடும் பாருங்கள் நமக்கு தாராளமாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இது ஒரு மெத்தேட், அதாவது ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல இது ஒரு மெத்தேடு. இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 80 சென்டிமீட்டர்லேயும் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.